இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை எப்படியோ திட்ட போட்டபடியே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போட்டு அடிச்சிட்டாங்க நம்ம பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டுங்க. எப்படியாவது ஜானகியத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி பைரவி அஞ்சலியை சமாதானப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம நினச்சா கார்த்திகை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை இலக்கியாவை பார்க்க ஜெயிலுக்கே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்த்திக்கு பயங்கரமான கோபம் வந்துடுதுங்க. இவளை பார்க்குறதுக்காகவா நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? இவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பமே கிடையாது. இவன் என் குடும்பத்தையே என் வாரிசை அழிக்க பார்த்த துரோகிவன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம இலக்கியாவுக்கு மனசே தாங்கலுங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறவ கிடையாது கார்த்திக், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கதறி பார்க்குறான். இதை எதுவுமே பொருட்படுத்தாத நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜானகியத்தையும் பார்த்திங்கன்னா தாரையாக கண்ணில் தண்ணீரை வடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அலறதை பார்த்த கூட மனசை இலகலைங்க. நம்ம கார்த்திக்கு என்னதான் இருந்தாலும் என்னுடைய குடும்ப வாரிசை அழிக்க பார்த்தவன், இவன் முகத்தை கூட என்னால் பார்க்க சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வெளியே போயிடுறாங்க. என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க நம்ம ஜானகியும் இலக்கியாவும். இலக்கியாவை நான் எப்படி தான் வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, நானும் தானே தப்பு பண்ணேன், என்னமோ தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியத்தையும் பார்த்திங்கன்னா இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கம்மா, என்ன தப்பு பண்ணீங்க, உங்களை எதுக்காக ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம கார்த்திக். அதுக்கப்புறமா இலக்கியா எதுவும் பண்ண கிடையாது, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரடியாக எல்லாத்தையும் சமாளித்து விட்டுடுறாங்க. இந்த விஷயம் மட்டும் நீங்களும் உடன்தான் எனக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் உங்களவே நான் வீட்டுக்குள்ளே வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் வச்சு திட்டுன்னு திட்டி தள்ளிடுறாருங்க நம்ம கார்த்திகே. இதே அண்ணியாக போயிட்டீங்க, வேறு யாராவது இந்த விஷயத்த பண்ணியிருந்தால் அவங்கள நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், என்ன நடந்திருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இதுக்கு மேலேயும் நான் உங்கள் முகத்திலே முழிக்க விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலிருந்து வெளியே கிளம்பி போயிடுறாருங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா, அவனை கார்த்திக் எப்படி இருந்தாலும் உண்மை தெரிஞ்சால் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க ஜானகியும்.